தேசிய கல்விக் கொள்கைங்கிறது வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உனக்கு 8வது வரைக்கும் நீ படிக்கிற, தேர்வு எழுத முடியலன்னா, நீ வெளியில போ. உனக்கு ஒரு சர்டிஃபிகேட் தந்துருவேன். நீ 12வது படிக்கிற, உன்னால பாஸ் பண்ண உனக்கு எக்ஸாம் எழுத கஷ்டமா இருக்கு. அது என்ன பரவாயில்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. இந்த நான் ஒரு சர்டிஃபிகேட் தரேன். அதை வச்சு நீ வந்து வேலை தெரியும். எல்லாத்தையும் வந்து பைகாட் பண்றாங்க. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்னன்னா, நீ வந்து 12வது படிக்கிறியா, உனக்கு 1000 ரூபாய் உதவி தரேன். நீ காலேஜ் போறியா, உனக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன். உனக்கு யூனிவர்சிட்டி போறியா, வெளிநாட்டுல போய் படிக்க போறியா, உதவி பண்ண. நம்ம எல்லாமே உதவி பண்றோம் தான் நம்ம சொல்லுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கடா, நீ வெளியேறியா சொன்னா அது நோக்கம் என்ன? நீ வந்து குலக்கல்வி திட்ட வரைக்கும் நீ கொண்டு வர நீ வந்து பாதி நேரம் வந்து படிப்பு, மீதி நேரம் வந்து அப்பா செய்யற வேலையை பார்க்கணும். அப்ப நம்ம உங்க அப்பா என்ன செஞ்சிருப்பாரு, உங்க தாத்தா என்ன பண்ணிருப்பாரு, அந்த வேலையை நீங்க இப்ப பண்ண முடியுமா? நீங்க உங்க தாத்தா யாரா கேமரா பிடிச்சிருந்தாரா? சொல்லுங்க பாப்போம். அவங்க சொல்ற வார்த்தை வந்து அதான். இப்ப இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிஷர் எடிட்டரா இருக்கேன். எங்க அப்பா டைலரா இருந்தாரு. எங்க தாத்தா வந்து கொட்டாய் கட்டினாரு. இப்ப நான் கொட்டாய் கட்டின வேலையை பண்ணாலும் செய்ய முடியுமா? எனக்கு கயிறு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது எனக்கு. ஆனா அவங்க சொல்றது அதான். இதுதான் வந்து அவங்க சொல்றது. அவங்க எதுவுமே வந்து நேர்மை கிடையாது. அவங்க பூசாரி வேலை பார்த்தவங்க இன்னைக்கு வந்து கலெக்டர் ஆயிருக்காங்க. நீ என்ன கலெக்டர் ஆக பூசாரி வேலை பார்த்தா அவங்க மேல் சாதி சொல்ல மாட்டாங்க. அவங்க அமெரிக்கால இருக்கவங்க இங்க வந்து வேலை பார்த்தா சொல்ல மாட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட மட்டும் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதனால தான் இது இருக்கும். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.